ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கார்டன். மாலையில் மலரும் அந்தி மந்தாரை செடியினுடைய வளர்ப்பு பற்றி பார்ப்போம். இதை அழகுக்காக வளர்க்குறாங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் ஒயிட், எல்லோ, ரோஸ், மல்டி கலர்ஸ் இருக்குது. இது சின்ன தொட்டியில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். இதை விதைகள் மூலமாக தான் வளர்த்தோம். இதை 4 மணி பூன்னு சொல்லுவாங்க. மாலை நேரத்தில் அழகாக மலர்ந்து அழகாக தோற்றமளிக்கும் அதனை அந்தி மந்தாரைன்னு சொல்லுவாங்க. மாலையில் மலர்ந்து பூக்கள் காலையில் உதிரும். இந்த செடி 1 மீட்டர் வளரும். மற்ற பூச்செடி மாதிரி இதை கேர் பண்ணி வளர்க்க வேண்டாம். இது பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல்லாம் இல்லை. இதை தோட்டத்து மண்ணில் தான் வச்சுருக்கோம். இது ஈஸியாக வளரக்கூடியது. 3 மாதம் கழித்து தான் பூக்கள் பூக்குது. எல்லா சீசன்லேயுமே இது பூக்கக்கூடியது. பூக்களை பறித்து குளிக்கிற வெந்நீர் அல்லது தண்ணீரில் போட்டு ஊற வச்சு பூக்களை எடுத்து போட்டு அந்த தண்ணீரில் குளித்தா சளி, இருமல், காய்ச்சல் எல்லாமே சரியாகும். இதனுடைய இலைகளை அரைச்சி கட்டிகள், ஆறாத புண்கள், தோல் அரிப்பு, வண்டு கடி அதில் பூசினா விரைவில் குணமாகும். செடியில் விதைகள் பப்பாளி விதை மாதிரி இருக்கும். இந்த விதை விழுந்து தானாக செடி முளைக்கும். அந்தி மந்தாரை இலைகளை தோல் சம்பந்தமான நோய்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறாங்க. இந்த செடியை தரையில் வச்சா விதைகள் விழுந்து விழுந்து அதிக செடிகள் வரும், புதர் மாதிரி வரும். இந்த செடி வெயில் அதிகமான இடத்துல இருந்தால் கரும் பச்சையாக இருக்கும், குறைவான இடத்துல இருந்தால் இளம் பச்சையாக இருக்கும். இதை கட்டிங்ஸ் மூலமாகவும் ஈஸியாக வளர்க்கலாம். இதனுடைய அடிப்பகுதியில் கிழங்கு மாதிரி இருக்கும். அந்த கிழங்கு மூலமாகவும் நடவு செய்யலாம். இதுக்கு உரம்லாம் தேவையில்லை. இந்த பூவை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தா வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் மலை மிளக்கியாகி வயிறு சுத்தமாகி க்ளீன் பண்ணிடும். செடிகள் முழுக்க பூக்கள் இருக்கிறத பார்த்தாலே மன அழுத்தம் குறையும். இந்த அற்புதமான மூலிகையை நீங்களும் வீட்டில் வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.